வணக்கம் நண்பா. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறப்பா, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் போட்டுக்கோங்க. அப்போ தானே போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? இன்றைக்கி ரிசல்ட் பாருங்கள் 370. சரிங்களா? நம்ம இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா நண்பா 7-2 இல்லாமல் கேமே இல்லை அப்படின்ட்டு 100% கொடுத்துருந்தேன். சரிங்களா? அதே மாதிரி இதில் 7ஆம் நம்பர் பாஸ் நண்பா. நம்ம 3-8. சரிங்களா? நம்ம திரும்ப 3-8 தான் கிடச்சி. அதனால் டபுள்ஸ் வருமானு எதிர்பார்த்தேன் நண்பா. நம்ம ஜஸ்ட் மிஸ் நண்பா. ஏன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 3-7-0 போயிடுச்சு நண்பா. சரிங்களா? நம்ம பாக்ஸ் பார்த்திங்கன்னா 3 சரிங்களா 3-7 பாக்ஸ் போட்டுன்னு இருப்போம். ஏன்னா 3-3-7 பாக்ஸ் வந்துட்டு 3-8-7 பாக்ஸில் போட்டுன்னு இருப்பேன் நண்பா. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3-7 சரிங்களா நம்மளுக்கு ஏபியில் போயிடுச்சு நண்பா. யாராச்சும் நம்மளுக்கு ஏபிபிசிஎல் ட்ரை பண்ணி நம்மளுக்கு மட்டும்தான் வின்னிங் வந்துருக்கும். 3 டிஜிட் மிஸ் பண்ணிட்டேன் நண்பா. ஏன்னா நம்மளுக்கு 3 டிஜிட்டில் நம்மளுக்கு இதிலே டபுள்ஸ் வர மாதிரி காமிச்சு, அதனால் 3 டிஜிட்டில் வந்துடும் அப்படின்னு நம்பினேன். சி போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? நம்மளுக்கு 7-2 இதில் வந்து 100% ஒரு நம்பர் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதில் 7ஆம் நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. 3-8 அப்போ இதில் எப்படியோ ஒரு 3 ஒரு 8 ஒரு கேமுக்குள்ளே இருக்குது. சரிங்களா? அப்போ எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துருக்குன்னா 73 அப்படின்னா 78. சரிங்களா? அப்படின்னா 23 அப்படின்னா 28 இதுதான் நம்ம ஏபிபிசி எடுத்து ட்ரை பண்ணிக்கணும். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம 73 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபியில் பாஸ் ஆகிருக்கும். நம்ம பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ஏபியோ பிசியோ ஏசியோ நம்ம நம்பர் தரதில்லை. ஏன்னா நம்ம வந்து எப்போயாச்சும் ஒரு நாள் நம்மளுக்கு 3 டிஜிட்டல் வரல அப்படின்னா மட்டும்தான் நான் ஏபிபிசிக்கு 2 நம்பரோடு நிப்பாட்டுவேன். சரிங்களா? அதனால் மேக்ஸிமம் ஏபிபிசி மட்டும்தான். அதிலே பார்த்திங்கன்னா ஏபிபிசிக்கெல்லாம் எடுத்து நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். சரிங்களா? எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 73ன்ட்டு ஒரு 37 ஏபியில் பாஸ் ஆகிருக்கும். ஆனால் இந்த நண்பா நம்ம 3 டிஜிட்டல் மிஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? சரி நண்பா, வாங்க நாளைக்கு மணி கேசிங்குள்ளே போயிடலாமா நண்பா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 370. சரிங்களா? சரியாக 2 நாள். சரி நண்பா, 2 நாள் கழிச்சும் கட்டம் போட்டுடலாமா? அப்போ இங்கே 503. அப்போ 1-2 நாள் கழிச்சுனா 829. அப்போ 2 நாள் கழிச்சும் கட்டம் போட நண்பா 584. அப்புறம் என்ன கழிச்சு போனால் 253. சரிங்களா? இப்போ நான் ஒரு 4 கட்டம் போட்டேன் நண்பா. சரிங்களா நண்பா? இப்போ ரொம்ப கலர் மாற்றிக்கிறேன். இப்போ 253. சரிங்களா? இந்த நம்பருக்கு பாருங்கள் நண்பா, இந்த ஒரு நாள் விட்டு. சரிங்களா? ஒரு நாள் விட்டு கட்டம் போடுறேன். 253க்கு ஒரு நாளுக்கு முன்னாடி, அதே மாதிரி 8க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் ஒரு நாளைக்கு. சரிங்களா? இந்த 2 நம்பர் பாருங்களேன். அப்போ இங்கே இருக்கிற 78, இங்கே பார்த்தீங்கன்னா 23. சரி நண்பா, இங்கே 78க்கு இங்கே பார்த்தீங்கன்னா 23ன்ட்டு நம்மளுக்கு கேமுக்குள்ளே இருக்குது. சரிங்களா? இது கேமுக்குள்ளே இருக்குது 23ன்ட்டு. அதே மாதிரி நம்ம கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இந்த 8 இருக்குல்ல, இது கம்பல்சரி நம்ம பவரில் வருது. சரிங்களா? இந்த ஒரு நம்பர் மட்டும் பவரில் வருது. இது பார்த்திங்கன்னா பவர் அண்டு மெயின் மாறி மாறி வருது நண்பா. சரிங்களா? அப்போ அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏசி வின்னிங் வந்துட்டு இருக்கோம். சரி, அதே மாதிரி இப்போ 584 ஒரு நாளைக்கு முன்னாடி இருக்கிற நம்பரையும் 3வையும், அப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி இருக்கிற நம்பரும் இங்கே 4. சரிங்களா? அப்போ நம்ம இது 2மே மார்க் பண்ணும்போது இங்கே இருக்கிற 3 என்ன பண்ணுவேன், நான் பவரில் எடுப்பேன். சரிங்களா? அப்போ 8. அப்போ இங்கே இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா பவரும் மெயினாக வரும்பொழுது நம்மளுக்கு 84ன்ட்டு பிசியில் வின்னிங் வந்து நிற்போம். சரிங்களா? 84ன்ட்டு. இப்போ அதே மாதிரி பார்த்தோம்னா 829 ரிசல்ட் பாருங்கள். இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 3 மார்க் பண்ணுறேன். அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 9. சரிங்களா? அப்போ நான் இது 2 மார்க் பண்ணும்பொழுது இந்த 3 நான் பவர்னு எடுக்கிறேன். சரிங்களா? 3 பவர்னு எடுத்தேன்னா 8. இந்த மேலே இருக்க நம்பர் மெயினாக பவராக எடுத்தேன்னா எனக்கு 89ன்ட்டு திரும்ப ஏசிலி பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா நண்பா? இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும் தான் நண்பா. கன்ஃபார்ம் இருக்கிறது கணிப்போட இருந்தாலும் மட்டும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது 503. அப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி பாருங்கள் நண்பா, இங்கே 0. சரிங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா திரும்ப நம்மளுக்கு 0 தான் கிடைக்குது. சரி நண்பா, அப்போ நம்ம எடுக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா இந்த 5க்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 0வுக்கு நம்ம பவர் எடுத்துருவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பவர் எடுத்துருவோம். நம்மளுக்கு 5 கேமுக்குள்ளே வரணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற நம்பர் 0-5 திரும்ப ஒரு கேமுக்குள்ளே வரணும். அப்போ நம்மளுக்கு இங்கே ஏபிலே 50ன்ட்டு நமக்கு நம்பர் பாஸ் ஆகிடும். சரி நண்பா, இங்கே 50ன்ட்டு நம்மளுக்கு கேமுக்குள்ளே வந்துடும். இப்போ அதே மாதிரி நாளைக்கு உனக்கு கெஸிங் பண்ணணும்பா. நாளைக்கு நண்பா நம்ம கட்டம் போட்டோம்னா இங்கே போடுவோமா? சரிங்களா? நம்ம இந்த கட்டத்தை நம்ம மார்க் பண்ணுவோம். அப்போ ஒரு நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே 5.
சரி நண்பா. அப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே 3. சரி நண்பா. அப்போ நம்மளோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் இந்த 5 நம்மளுக்கு பவர் வந்துடும். அப்போ இங்கே பவர்னா இங்கே நம்பர் பவராக மெயினாக, அப்போ இந்த 3 பவர் அண்டு மெயின் வரணும். அப்போ இங்கே நம்பர் நம்மளுக்கு பவர்னா நம்மளுக்கு 0. சரி நண்பா. 5க்கு பவர் 0. அதே மாதிரி மேலே இருக்கிற நம்பர் 3. சரிங்களா. அந்த 3க்கு இங்கே இருக்கிற 3. சரி நண்பா. இங்கே இருக்கிற 3 நம்மளுக்கு 8ன்னு வரணும், இல்லை 3ன்னு வரணும். அப்போ நாளைக்கு 80 கேமுக்குள்ளே வரணும். ஏன்னா நண்பா இன்றைக்கி கேமுக்குள்ளே 3 கொண்டு வந்துட்டான். சரிங்களா. நாளைக்கு நண்பா இதில் தான் ரிசல்ட் இருக்குது. நாளைக்கு உளுந்து ரிசல்ட் இருக்குல்ல நண்பா, 370 இருக்குல்ல, நாளைக்கு இதுவே நண்பா ரிட்டன் இறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நண்பா. இதில் ஏதோ ஒரு நம்பர் மெயினாகவும் மீதி 2 நம்பருமே பவராக மெயினாக. இப்போ நம்மக்குள்ளே நண்பா 3 8 கேமுக்குள்ளே இருக்குல்ல, அப்போ நம்மளுக்கு 3 இல்லைன்னா 8ன்னு வரணும். நான் 8 எடுத்துகிட்டு இருக்கேன். சரிங்களா. அதே மாதிரி நண்பா இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு 7 இல்லைனா 2 தான் கிடைக்கிது. சரிங்களா. எனக்கு 7 இல்லைன்னா 2. சரி நண்பா. அதான் சொல்லிட்டு நண்பா, இந்த உளுந்த ரிசல்ட் தான் நாளைக்கு இன்றைக்கி உண்டான கேமே நாளைக்கு நடக்க போகுது. சரிங்களா. இதுலேருந்து ஒரு நம்பர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். 0 வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நண்பா. நண்பா நோட் பண்ணிக்கோங்க, 0 வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு. இதில் எனக்கு 3 8. சரிங்க நண்பா. இதே மெத்தில் நண்பா 3 இல்லைன்னா 8 அப்படி நோட் பண்ணும்போது எனக்கு ஒரு வேளை 80. சரி நண்பா. அப்படிலாம் 30 நண்பா. இது 2 ஏபிபிசி ட்ரை பண்ணிக்கோங்க. 30 80 08 03 இதெல்லாம் நண்பா ஏபிபிசி ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த 7 2 இதுலேருந்து நண்பா ஒரு நம்பர் கேமுக்குள்ளே இருக்குது. அப்போ நான் ஒரு வேளை நண்பா 8 0 7ன்னு எழுத்துனா அடுத்து 8 0 2. சரிங்களா. இப்போ 3 0 7 அப்படின்னா 3 0 2. சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நண்பா இன்றைக்கி உளுந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 370. அப்போ இந்த 370 நம்ம டார்கெட் பண்ண தேவையில்ல, ஏன்னா இன்றைக்கி வந்துருச்சு. சரிங்களா. அப்போ நாளைக்கு 807 802 இல்லை 302 நாளைக்கு நண்பா இதுக்குள்ளே தான் கேம் இருக்குது. சரிங்களா. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இது நண்பன் பாக்ஸ் போட்டு பாருங்கள் நண்பா. பாக்ஸ் தான் நம்ம கொடுக்குற நண்பா, ஒரே ஒரு நம்பர் தான் பாக்ஸ் மட்டும்தான். நாளைக்கு இதே நண்பா ஏபிபிசி அது ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வின்னிங் வந்துடும். அதேமாதிரி 0 தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கு. சரிங்களா. அப்போ 0 அப்படின்னா 8. சரிங்களா. 8 அப்படி இல்லைன்னா 30. சரி நண்பா. நாளைக்கு 30. சரி நண்பா. அந்த 30 கூட சப்போர்ட் தான் நண்பா. 80 தான் ஸ்ட்ராங்கு. இந்த 30 நண்பா சப்போர்ட் தான். சரிங்களா. அதனால் 80 தான் ஸ்ட்ராங்கு. அப்போ 2 7. சரிங்களா. எனக்கு நண்பா 2 வரணும். சரிங்களா. 2 வரணும். சரிங்களா. அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா இது நான் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். சரிங்களா. இந்த 802 பார்த்தீங்கன்னா பாக்ஸில் கொடுத்துருப்பேன். சரி நண்பா. அதனால் முழுக்க நண்பா இன்றைக்கி உளுந்த நம்பரில் தான் ரிசல்ட் நாளைக்கு வரப்போகுது. சரிங்களா. நம்மளுக்கு நாளைக்கு உளுந்த ரிசல்ட்லேருந்து ஒரு நம்பர் மெயினாக இல்லை 2 நம்பர் பவராக, இல்லை 2 நம்பர் மெயினாக இல்லை ஒரு நம்பர் பவராக நாளைக்கு நண்பா இதுக்குள்ளே தான் கேமே இருக்குது. சரிங்களா. அந்த 370 இருக்குல்ல, இதில் வந்து ஒரு நம்பர் மெயின் அப்படின்னா 2 நம்பர் பவரு. அப்போ 2 நம்பர் மெயின் அப்படின்னா ஒரு நம்பர் பவரு. சரிங்களா நண்பா. நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு நாளைக்கு 0 தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா நண்பா. நான் 0 எந்த ஒரு மாற்றம் மாற்ற மாட்டேன். 0 ஸ்ட்ராங். சரிங்களா. அதே மாதிரி நண்பா ஏ போர்டு. சரிங்களா. ஏ போர்டுக்கு 2 இல்லைனா 7 இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் நண்பா ஏ போர்டு. நண்பா இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் போகிறதாவும் நண்பா நான் ஏ போர்டு நம்பர் சொல்லிட்டேன். 2 இல்லைனா 7 இது உங்கள் கணக்கோடு இருந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நண்பா. இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும்தான். கன்ஃபார்ம் இருக்கிறது 807 பாக்ஸ்லேயும் 802 பாக்ஸ்லேயும் 302 பாக்ஸ்லேயும் தரேன். நான் ஏ போர்டு நம்பர் சொல்லிட்டேன். 7 இல்லைனா 2. சரிங்களா. இந்த நம்பர் தான் எனக்கு 7 இல்லைனா 2 மட்டும்தான் ஏ போர்டு காமிக்குது. அதே மாதிரி பி போர்டுக்கு நம்ம பார்த்தோம்னா சி போர்டுக்கு 0 போகாது. சரிங்களா. அப்போ பி போர்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ பி போர்டுக்கு 0 எடுத்திங்கன்னா அப்போ ஏபி 70 20 நம்ம ஏபி 70 20 ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. நாளைக்கு நம்மளுக்கு 80 எங்கேயாச்சும் கேமுக்குள்ளே வரணும். 80 இல்லை 08 கேமுக்குள்ளே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் நண்பா. சரிங்களா. அதனால் இந்த ஒரு நம்பர் இந்த 802 இருக்குல்ல, இந்த ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா பாக்ஸில் போட்டு பாருங்கள் நண்பா. இந்த 802 பாக்ஸில் போட்டு பாருங்கள். உங்களுக்கு வின்னிங் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 802 பாக்ஸில் போட்டிங்கன்னா எனக்கு ஏ போர்டு. சரிங்களா.
எனக்கு ஏ போர்டு 2, அப்போ பி போர்டு சி போர்டு, அப்போ 08 அப்படின்னா 80 சரிங்களா. எனக்கு சி போர்டுக்கு நம்பர் 0 கொஞ்சம் ஸ்ட்ராங் கம்மியாக தான் இருக்குது. அதனால் எனக்கு இந்த 208 தான் சரிங்களா. எனக்கு இந்த 208 தான் நிறைய ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கணிப்போட இந்த நம்பர் இருந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. நம்பர் பார்த்திங்கன்னா நான் கொடுத்துட்டேன். ஏ போர்டு நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஏ போர்டுக்கு 72 வரணும். அதே மாதிரி எனக்கு திருடிச்சில் பார்த்திங்கன்னா 208ன்னு வரணும், அப்படின்னா 280. அதில் 208 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு சரியானப்பா. அதே மாதிரி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 807, 802, 302 தரேன் சரிங்களா. இது பாக்ஸு. நம்ம ஏபிபிசி கொடுக்குற நம்பர் பார்த்திங்கன்னா 80-20 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. 80-20 நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 80-20 அப்படின்னா 08-02 சரிங்களா. நம்ம திருடிட்ட ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா 208 ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் தான் சரிங்களா. கணிப்போட இருந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும் தான்ப்பா, கன்ஃபார்மே கிடையாது சரிங்களா. அதேமாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா. சரி நண்பா, இன்றைக்கி வினிங் வந்த நண்பர்கள் நம்ம சேனலை சார்பாக வாழ்த்துக்கள். சரி நண்பா, டைம் நண்பா.